ஹரஹர நம பார்வதிபதஜே ஹரஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே, மங்களம் பொங்க மனம் வைத்து அருள்வாய். சச்சரவின்றி சனீஸ்வர தேவே, இஜ்ஜகம் வாழ இன்னருள் தாதா. நீலாஞ்சன சமாபாசம் ரவி புத்திரம் யமாகிரஜம் சாயா மார்த்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனைஸ்வரம். அன்பார்ந்த எங்களுடையர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர், முதல்வர் காஞ்சி காமகோடி பீட்டம் வேதசிவ ஆகம பாடசாலை சங்கரமடம். அலைபேசி 9865 98370 9865098370. அடியனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள். நாம் நமது காட்சியின் வாயிலாக பலவிதமான நிகழ்ச்சிகள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். எல்லாருக்கும் தெரியும், ஆன்மீக நிகழ்ச்சிகள், ஜோதிட நிகழ்ச்சிகள், இந்த மாதிரி வரிசையில் வார பலன்கள், மாத பலன்கள், என்னென்ன சிறப்பாக ஆன்மீகத்தில் விரதங்கள், இந்த மாதிரிலாம் என்னென்ன இருக்கோ எல்லாமே பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதாவது 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பெயர்ச்சியாகக்கூடிய கிரகம் அப்படின்னு எடுத்துட்டால், நவகிரகத்தில் அதிகப்படியாக ஒரு ராசியில் தங்கி நன்மை தீமைகளை செய்யக்கூடிய கிரகம், ஒரே ஒரு கிரகம், அதிக பாதிப்புகளையும் தரக்கூடிய கிரகம் சனி பகவான். அந்த சனி பகவானுடைய பெயர்ச்சி அப்படிங்கிறது 2.5 வருஷத்துக்கு ஒருக்கா தான் நடக்கும். சாதாரண விஷயம் இல்லை. இந்த 2.5 வருஷத்தில் பார்த்திங்கன்னா நன்மை பெறக்கூடிய ராசிகள் அதிக நன்மைகளை பெறலாம். அதே சமயம் தீமை பெறக்கூடிய ராசிகளும் அதிகமான தீமைகளையும் பெறலாம். அதாவது மற்ற கிரகங்கள் மாதிரி இந்த குரு, செவ்வாய், புதன் இவங்க மாதிரிலாம் போனால் போகட்டும், அளவாக அடிப்போம் அப்படிலாம் சனி எப்போவுமே இருக்க மாட்டார். சனியை பொறுத்த வரைக்கும் கட் அண்ட் ரைட், இப்படின்னா இப்படித்தான் இருக்கணும். நன்மைனா என்ன மாதிரி நன்மை செய்கிறதுக்கு ஆள் இல்லை, தீமைனா என்ன மாதிரி கெடுதல் பண்ணி வந்து நூலாகிறதுக்கு ஆள் இல்லை. அந்த மாதிரி பண்ணக்கூடிய கிரகம் சனி. அதனால தான் அவருக்கு அதிகப்படியான வருஷங்களும் கொடுத்துருக்காங்க. அதாவது மற்ற கிரகங்கள் பார்த்திங்கன்னா 9 கிரகங்களும் ஒரு ராசியை விட்டு ஒரு ராசிக்கு பயிற்சி ஆகும். சூரியன் 1 மாத காலத்திற்கு ஒருக்கா பயிற்சி ஆகிறார். சந்திர பகவான் 2.5 நாளைக்கு ஒருக்கா பயிற்சி ஆகிறார். செவ்வாய், புதன், சுக்கிரன் 40 நாள் 45 நாளில் பயிற்சி ஆயிரு. சனி பகவான் மட்டும்தான் 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பயிற்சி ஆகிறார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ராகு கேது 1.5 வருஷம், குரு பகவான் 1 வருடம் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறாங்க. அதில் இருக்கிற 9 கிரகங்கள்லேயே அதிகமாக தங்கி நன்மை தீமைகளை செய்யக்கூடிய கிரகம் அப்படின்னு எடுத்துட்டால் சனி பகவான் தான். அப்பேற்பட்ட இந்த சனி பகவானாகப்பட்டவர் வருகின்ற மங்களகரமான குரோதி வருடம் பங்குனி மாதம் 15ஆம் நாள் 29/3/2025 மார்ச் வந்துடுது. 29/3/2025 சனிக்கிழமையன்று சனி பகவான் கும்பம் ராசியிலிருந்து மீனம் ராசிக்கு பயிற்சியாகிறார். இப்போ கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சியாகும் பொழுது இந்த 12 ராசிகளுக்கும் என்ன விதமான நன்மைகளை கொடுக்குறார் அப்படிங்கிறதா இதில் பார்க்கணும். பொதுவாகவே சனி பகவான் அப்படின்னு எடுத்துட்டால் எல்லாமே சனீஸ்வரன் அப்படின்னு சொல்கிறீங்க, அப்படி சொல்லக்கூடாது. சனைஸ்சரன், சனைகி ப்ளஸ் சரண், சனைஸ்சரன் பேர். ஏன்னா சனைஸ்சரன் அப்படின்னா சனைகி அப்படிங்கிற வார்த்தைக்கு மெதுவாக, மெல்ல, ஸ்லோ அப்படிங்கிற அர்த்தம். சரண் அப்படின்னா நடப்பவன் அப்படின்னு அர்த்தம், அதாவது மெதுவாக நடப்பவன். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஒரு கால் ஊனமானவர், பின்னபாதம், மந்தகதி, சோம்பேறித்தனம், இதுக்கெல்லாம் அவர் தான் அதிபதி. எப்போவுமே சுறுசுறுப்பு இல்லாமல் இருக்கிறது, இயங்க முடியாமல் தடுமாறுறது, இதுக்கெல்லாம் சனி பகவான் தான் அதிபதி. அவர் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் இருப்பார். அதனால தான் மெதுவாக நடக்கக்கூடியவர். ஒரு கால் அவருக்கு கிடையாது, ஹேண்டிகேப்டு மாதிரி அவர். அப்போ சனைஸ்சரன் அப்படின்னு எடுத்துட்டோம்னாலே யமராஜா, யமாகிரஜாய, யமனுக்கு தம்பி, கூட பிறந்தவர், இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால கெட்ட பலன்களுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர் சனி. நல்லா தெரிஞ்சுக்கிறதுனால தான் சனியை கண்டால் எல்லாம் பயந்துக்கிறது. குரு பகவான் நன்மை தரக்கூடியவர். பொதுவாக குரு பார்க்க கோடி நன்மை. ஒருத்தர் ஜாதகத்தில் குரு பார்த்தால் கோடி விதமான நன்மைகள் ஏற்படும். சனியை பொறுத்த வரைக்கும் பார்க்கக்கூடாது, சைடில் நின்று தான் கும்பிடணும். பலவிதமான இன்னல்களை தர சனியை பொறுத்த வரைக்கும் 3 ராசிகளுக்கு மட்டும்தான் நன்மை செய்வார். சனி இருக்கக்கூடிய ராசியிலிருந்து 3ஆம் இடம் 3, 6, 11 இந்த இடங்களுக்கு நன்மை தரக்கூடிய விதமாக இருக்குது. அப்பேற்பட்ட இந்த சனி பயிற்சி நான் சொல்லக்கூடிய தினத்தில் நடக்குது. மார்ச் 29 நடக்குது. நம்ம 12 ராசிக்கு என்னென்ன நன்மை தீமைகள், யார் ஜாகிரதையாக இருக்கணும், யார் பரிகாரங்கள் பண்ணிக்கிறோம், அது போக என்ன இதில் விசேஷம்னா, நான் சொல்கிற மாதிரி இது கோச்சார பலன்கள், பொதுவான பலன்கள் தான்.
இது பொதுவாக அந்தந்த ராசிக்கு உண்டானது. அதுபோக அவரவர்களுடைய சொந்த ஜாதகத்தில் சனி பகவான் எங்கே இருக்குது அப்படிங்கிறத ஆராய்ந்து பார்த்தால் இந்த சனிப்பெயர்ச்சி நமக்கு சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமாங்கிறதையும் கண்டுபிடிச்சிக்கலாம். பொதுவாக இந்த சனி பகவானை பிரீதி பண்ணக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா சனிக்கிழமை அவருக்கு விசேஷம். இந்த சங்கு மலர் அப்படிங்கிற புஷ்பம் அவருக்கு விசேஷம். அதே மாதிரி நீலவர்ணமான வஸ்திரங்கள், ப்ளூ கலர் அப்படிங்கிற கலர் அவருக்கு ரொம்ப பிடிச்சது, நீலக்கல் இதெல்லாம். எள் அப்படிங்கிறது அவருக்கு பிடித்த தானியம். மேற்கு திசை அப்படிங்கிறது அவருக்கு பிடித்த ஒரு திசை. இந்த மாதிரி ஹேண்டிகேப்டு ஊனமுற்றோர்களுக்கு தானம் பண்ணும் பொழுது அவர் திருப்தி அடைகிறார். இந்த மாதிரி நிறைய சொல்லலாம். சனி பகவான் அப்படின்னு எடுத்துட்டால் ஆயுள் காரகன், ஒருத்தருடைய ஆயுளுக்கு அதிபதி சனி பகவான். அதே மாதிரி இரும்பு தொழில் பண்ணக்கூடியவர்கள், தொழிற்சாலைகள், ஃபேக்ட்ரி, ஃபவுண்ட்ரி, இண்டஸ்ட்ரீஸ், ஆயில் மில் வச்சுருக்கிறவங்க, பெட்ரோல் எண்ணெய் வித்துக்கள், ஒரு தோல் சம்பந்தமான தொழில் பண்ணக்கூடியவர்கள், சோஃபா இந்த மாதிரிலாம் பண்ணுறவங்க, ஃபர்னிச்சர்ஸ் இந்த மாதிரிக்கெலாம் அவர் தான் அதிபதி. லெதர் ஒர்க் அதுக்கு அவர் தான் அதிபதி. ரப்பர் ஒர்க் அந்த மாதிரிலாம் பண்ணுறோம்ல அதுக்கு அவர் தான் அதிபதி. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிலக்கரி சுரங்கங்கள், கனிம வளம், உரங்கள், ரசாயனங்கள், அணு ஆயுதங்கள், பூச்சி மருந்துகள், பில்டிங் மெட்டீரியல்ஸ், அதே மாதிரி இரும்பு சம்பந்தமான வாகனங்கள், வாகன உதிரி பாகங்கள், ட்ராவல்ஸ், இந்த மாதிரி வண்டி சம்பந்தமான அனைத்து துறை இதெல்லாம் நிர்வாகம் பண்ணக்கூடிய கிரகம் யாருன்னு பார்த்தோம்னா சனி பகவான். அன்பார்ந்த எங்களுடைய சதயம், பூரட்டாதி ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த கும்பராசி நேயர்களுக்கு வருகிற 29/3/2025 அன்றைய தினம் தங்கள் ராசிநாதனான சனி பகவான் தங்கள் ராசியை விட்டு மீனராசிக்கு பெயர்ச்சியாகிறார். அது சமயம் சனிப்பெயர்ச்சி என்று கூறுவார்கள். சனிப்பெயர்ச்சி கும்பராசியாகிய நமக்கு என்னென்ன நன்மைகளை தரப்போகிறது அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் பார்க்கிறோம். அதாவது கடந்த 2.5 ஆண்டுகளாக தங்களது ராசியிலே அமர்ந்து ஜென்மச்சனியாக இருந்து பலவிதமான துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், அலைச்சல்கள், மனசங்கடங்கள், கஷ்ட நஷ்டங்கள், வியாபாரத்தில் நஷ்டம், குடும்பத்தில் பிரச்சனை, மனைவியால் தொல்லை, கணவனால் தொல்லை, குழந்தைகளால் பிரச்சனை, தாயார் தகப்பனால் செலவு வருத்தம், போகும் இடமெல்லாம் கவலை, இப்படி எல்லா பிரச்சனைகளையும் சனி தம்ம தலைமையில உட்காந்து எப்படி இருக்கா ராசி மேலே உட்காந்து எல்லா பிரச்சனையும் கொடுத்துட்டு இருந்தார். பெயர்பட்ட சனி பகவான் 2.5 ஆண்டுகள் கழித்து பெயர்ச்சியாகக்கூடிய தருவாய் அப்படிங்கிறது வந்துவிட்டது. பெயர்ச்சியாகி பக்கத்து ராசியான அடுத்த ராசியான மீனராசிக்கு போகிறார். போனாலும் தங்களுக்கு 7.5 சனி அப்படிங்கிறது முழுதாக விடவில்லை. இன்னும் 2.5 ஆண்டுகள் இருக்குது. இருந்தாலும் இந்த சனி பயிற்சி கடந்த 2.5 வருஷம் மாறி படாத பாடுபடுத்தார். அது ஜென்மச்சனி தலைமையிலே இருந்தது. இது பாதச்சனி கீழே இறங்குது. அப்போ சனி பகவான் கடந்த 5 வருஷமாக இருந்தாலும் இந்த கடைசி 2.5 வருஷம் அப்படிங்கிறது உங்களுக்கு நன்மை தரக்கூடிய விதமாக இருப்பார். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம் குடும்பம், வாக்கு, தனஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல சஞ்சரித்து நன்மைகளையும் தீமைகளையுமே வாரித்தரப்போகிறார். பாதி நன்மை பாதி தீமை பரிகாரம் செய்து கொள்ள வேண்டிய ராசி. அப்போது குடும்ப அமைப்பு அப்படிங்கிறது சீராகும். குடும்பத்தில் ஒற்றுமை மேலோங்கும். குடும்பத்திலிருந்து பிரிந்தவர்கள் ஒன்று சேருவார்கள். குடும்ப அந்யோன்யம், குடும்ப பொருளாதாரம் உயரும். குடும்ப வளர்ச்சி ஏற்படும். பேச்சுகளின் மூலம் மகிழ்ச்சி. பேச்சால் கலகம் இருந்து வந்தது இவ்வளவு நாளா. பேச்சுவார்த்தைக்கு மரியாதைகள் உண்டாகும். ஏவல் ஆட்கள் உண்டாவார்கள். பொருளாதார நிலை உயரும். பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் சேரும். கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை தீரும். இவ்வளவு நாளாக அங்கே வாங்கி இங்கே வாங்கி அங்கே கொடுத்து இங்கே கொடுத்து புதுசு மொழிக்கு மேனேஜ் பண்ணியிருந்திருப்பீங்க, தெரிந்தும் தெரியாமலும். இப்போ அந்த நிலைமை இருக்காது. சேமிப்பு இல்லை என்றாலும் கடன் இருக்காது. இந்த மாதிரி அமைப்பை கொடுக்குறார். மிக மிகச் சிறப்பானது உத்தியோக உயர்வு, பதவி உயர்வு, வியாபார விருத்தி, பங்குச்சந்தை லாபம், அந்நிய செலாவணி, ஷேர் மார்க்கெட்டிங், வாகன சம்பந்தமான தொழில், ஓட்டுநர்கள், நடத்துனர்கள், வாகன பணிமனை வைத்திருக்கக்கூடியவர்கள், டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் நடத்தக்கூடியவர்கள், இரும்பு சம்பந்தமான தொழில் பண்ணக்கூடியவர்கள், ஆபரண தொழில் பண்ணக்கூடியவர்கள் மற்றும் அரசாங்க ஊழியர்கள், அரசியல்வாதிகளுக்கு பெரும் செல்வம் ஏற்படக்கூடிய அமைப்புங்கிறத கொடுக்கிறார். 2ஆம் இடத்துல சனி. அதே மாதிரி பேச்சால் தொழில் செய்யக்கூடியவர்கள், பேச்சால் யார் ப்ரொஃபஸரு, வாய் பேச்சினால தொழில் யார் பண்ணுறமோ, வக்கீலுக்கு, ஜாதகம் பார்க்குறவங்க, அர்ச்சகர்கள், இவங்கெல்லாம் வாய் திறந்தால் தான் வருமானம். இந்த மாதிரி ஸ்பீச்சிங் ப்ரொஃபஷனல் இருக்கிறவங்க எல்லாமே அதிகப்படியான முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் இந்த சனி பயிற்சியின் மூலமாக. புதிதாக வீடு வாங்கலாம், வீடு கட்டலாம், கட்டிய வீட்டை வாங்கி கிரகப்பிரவேசம் பண்ணலாம். அதே மாதிரி கட்டுமான பணியாளர்கள், நெடுஞ்சாலை பணியாளர்கள், மருத்துவர்கள், ஆராய்ச்சியாளர்கள், விஞ்ஞானிகள்,
இந்த மாதிரி பணியாற்றக்கூடியவர்களுக்கு நன்மை சற்று கூடுதலாக உண்டாகுது. அரசாங்க இயந்திரத்தில் பணியாற்றக்கூடியவர்கள் மிகச்சிறப்பு, எல்லாருக்குமே நன்மை. கும்பராசியாக இருந்தால், அரசு பணியில் இருந்தால் இந்த சனிப்பயிற்சி நன்மையை கொடுக்கும். ஊனமற்றோருக்கு தான தர்மங்கள் செய்ய வேண்டும். சில பேர் காலுக்கு கீழே அடிபடுறது, வாகன விபத்துக்கும் வாய்ப்புண்டு. எச்சரிக்கையாக கவனமாக இருக்கணும். புதிய வாகனங்கள் வாங்கலாம், பழைய கடன்களை நிவர்த்தி செய்யலாம். பெண்களால் ஆண்களுக்கு மகிழ்ச்சியும், ஆண்களால் பெண்களுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். உடல்நலக் கோளாறு சீராகும். தாயாருக்கு இருந்த இந்த நோய் நொடி விலகும். குடும்ப மகிழ்ச்சியாக இருக்கும். குடும்பத்தோடு ஒற்றுமையாக வெளியூர் பிரயாணங்கள் மேற்கொள்ளலாம். வீடு, மனை, வாகனம், திருமணம், குழந்தை பாக்கியம், கல்வி, தொழில், வியாபாரம் சிறந்து விளங்கும். அரசியலில் சிறந்து விளங்கலாம். 100க்கு 80 மார்க் அப்படிங்கிறது இந்த கும்பராசிக்கு போடலாம். இருந்தாலும் சொந்த ஜாதகத்தை ஒரு முறை பார்த்து அதில் சனி பகவான் எங்கே இருக்கார் அப்படிங்கிறத தெரிந்து கொண்டு அதற்குண்டான பரிகாரங்களை செய்தும், அதே மாதிரியே மகாவிஷ்ணு, சுதர்சன மகாவிஷ்ணு சக்கரத்தாழ்வாரை சனிக்கிழமை தோறும் வழிபட்டு வந்தும் இந்த சனிப்பயிற்சியை தங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொண்டு வாழ்வாங்கு வாழ எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்து ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன். நன்றி. நான் உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர், ஜோதிட குரு சரவணமாணிக்க சிவாச்சாரியர். முதல்வராக இருக்கேன் காஞ்சி காமகோடி பீடம் சங்கரமடத்தில், காஞ்சிபுரத்தில், எங்கள் வேத சிவாகம குருகுலத்தில். எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா, எங்களுடைய பாரம்பரியமாக பார்த்தீங்கன்னா ஒரு 50-60 தலைமுறைகளாக நாங்கள் இந்த ஜோதிடத்துறையில் இருக்கோம். எங்கள் அப்பாலெல்லாம் தாத்தாலாம் ஜோதிட வித்வான்கள், அதாவது ஜோதிட விற்பனர்கள், ஆராய்ச்சியாளர்கள், பல புஸ்தகங்கள், நூல்கள் எழுதினவங்க. அந்த வகையில் அவர்களோட எனக்கு சின்ன வயசுலேருந்தே நிறைய பரிச்சயம், நிறைய தொடர்புகள். இந்த ஜாதகத்தை பற்றி, ஜோதிடத்தை பற்றி, ஆன்மீகத்தை பற்றி இதிலெல்லாம் ஈடுபாடுகள் குழந்தையிலிருந்து. என்னை பள்ளி படிப்பு தான் படிக்க சொன்னாங்க. அப்படி இருந்து எனக்கு விருப்பம் இல்லாமல் வேதம், ஆகமம், இந்த மாதிரி பூஜை முறைகள், ஜோதிடம் இதெல்லாம் ஒரு 12 ஆண்டுகள் நான் முறையாக கற்றுண்டு நம்மளுடைய மக்கள், நம்மளுடைய தேசம் இதெல்லாம் நல்லா இருக்கணுங்கிற காரணத்துக்காக இன்னுமே எங்கிட்ட 50-60 மாணவர்கள் படிச்சுருக்காங்க. வேதம், ஆகமம், ஜோதிடம் எல்லாம் ஆராய்ச்சி சென்டரும் வச்சுருக்கோம். அது பண்ணிட்டு வரோம். எதற்காக இதெல்லாம் சொல்கிறேன்னா, ஜோதிடம் அப்படிங்கிறது ஜோதிஷம் அப்படிங்கிறது மிகச் சிறப்பானது. நமக்கு என்ன நடக்குமோ அதை முன்கூட்டியே தெரிந்து கொள்ளுது. சில பேர் நம்பலாம், விஞ்ஞானத்தை நம்பலாம். விஞ்ஞானமே ஜோதிடத்திலிருந்து எடுக்கப்பட்டது. ஜோதிஷம்னு பேர் சமஸ்கிருதத்தில். அப்போ இதில் இந்தந்த கிரகங்கள் இங்கே இருந்தால் இன்னென்ன பலன்கள், இதை வைத்து ஆராய்ந்து 100க்கு 100% உண்மையை சொல்ல முடியும். அதில் அனுபவம் தேவை. உண்மையான ஜோதிடராக இருக்கணும், நிறைய படிச்சிருக்கணும். அப்போ அதை தெளிவாக சொல்ல முடியும். எனக்கு எங்களுடைய பாரம்பரியம் ஒரு 58 தலைமுறைன்னா பார்த்துக்குங்களேன். ஒரு தலைமுறை 100 வருஷம் இருந்தால் கூட 58 தலைமுறைன்னா எத்தனைன்னு பார்த்துக்குங்க. அவ்வளவு ரீதியாக எங்களுடைய தலைமுறையில் நாங்கள் இந்த பணியை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம். என்னுடைய மகனும் அதை பண்ணிட்டு இருக்கான். அப்படி இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, எதற்காக சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ நாங்கள் சொல்கிற பலன்கள், சனி பயிற்சி பலன்கள், குரு பயிற்சி பலன்கள், இந்த மாதிரி பொதுவான பலன்கள் அப்படிங்கிறதெல்லாம் கோச்சார பலன்கள். ஒரு ராசியை மட்டும் குறிப்பிட்டு சொல்கிறது. அது 10ஆம் பொதுவான பலன்களை தான் குறிக்கும். அது போக அவரவர்களுக்கென்று பிறந்த நேரத்தில் குறிக்கப்பட்ட சொந்த ஜாதகம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். அதில் இருப்பது தான் தலை முதல் கால் வரை நமக்கு 100க்கு 100% முழு பலன்களையும் தரக்கூடியது. அதை வச்சு தான் நமக்கு என்ன நடக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அப்போது இந்த மாதிரி பயிற்சி தருவாயில் சனி சரியில்லை, குரு சரியில்லை, ராகு சரியில்லைன்னு நாங்கள் கோச்சார ரீதியாக சொல்லும் பொழுது நம்மளுடைய சொந்த ஜாதகத்தில் நன்றாக இருந்தால் இந்த தீமையிலிருந்து விடுபடலாம். அப்போ அனைவருமே ஒரு தடவை ஜாதகத்தை ஆராய்ந்து பார்க்கணும். என்ன தசாபதி நடக்குது, என்ன இந்த கிரகம் எங்கே இருக்குது, என்ன யோகங்கள் நமக்கு இருக்குது. யோகங்களே 250 யோகங்கள், குருச்சண்டால யோகம், நீச்சபங்கராஜ யோகம், இந்த மாதிரி நிறைய சந்திரமங்கல யோகம், இந்த மாதிரி நிறைய யோகங்கள் அது இருக்கா நமக்கு. எப்போ என்னென்ன நேரம் வரும், எப்போ லாட்ரி அடிக்கும், அதிர்ஷ்டம் வரும், திருமண வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, உத்தியோக வாழ்க்கை, புத்திர வாழ்க்கை, பொருளாதாரங்கள், இதெல்லாமே தனித்தனியாக நமக்கு மட்டும் தெரிஞ்சுக்கணும்னா சொந்த ஜாதகத்தை பார்த்தால் மட்டும்தான் தெரிந்து கொள்ளணும். அதனால் நமது நேயர்கள் தவறாமல் இந்த சனிப்பயிற்சிக்கு முன்பாக மற்ற எல்லா விஷயங்களுக்குமே ஒரு முறை இந்த ஸ்க்ராலிங்கில் வர என்னுடைய நம்பரில் 9865098370 983837 இந்த எண்ணிற்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து உங்களுடைய முழு விவரங்களையும் தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி பரிகாரங்களையும் செய்து கொண்டு வாழ்வில் இருக்கக்கூடிய தடைகளையும் இன்னல்களையும் வென்று நாமளும் சாதித்து காட்ட வேண்டும் என்று கூறி, இந்த நிகழ்ச்சி தங்களை மிகவும் கவர்ந்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் என்று கூறி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.